அனைவருக்கும் வணக்கம். ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் கூமாப்பட்டியை பார்க்க வச்சது மட்டும் இல்லாம பல மாவட்டங்கள்ல இருந்து படையெடுக்க வச்ச இளைஞர் தங்கப்பாண்டி அவர்கள் மீது வழக்கு. அதை பத்தியும் வீடியோல சிரிச்ச முகமா இருக்கிற தங்கப்பாண்டியினுடைய சோக கதை பத்தியும் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். கூடவே நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தும் தங்கப்பாண்டி அவர்கள் சரமாரியான சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதை பத்தியும் பார்ப்போம். ஏங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கூமாப்பட்டியை பார்க்க ஏங்க வைத்த நபர் தான் இந்த தங்கப்பாண்டி. அவர் கிட்டத்தட்ட மாச கணக்குல வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு குறைந்த நாட்கள்ல கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தை தமிழ்நாடு முழுக்க வைரலாக்கிய பெருமை இந்த ஒரே ஒரு தனிநபரை மட்டுமே சாரும். அவரோட ஊர்ல இருக்கக்கூடிய அணைக்கட்டுல அவர் குளிக்கக்கூடிய வீடியோக்கள், அவர் அங்க நொங்கு சாப்பிடக்கூடிய வீடியோக்கள், இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய சுற்றுலா தலமா மாத்திட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் படையெடுத்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க. இவர் சொன்ன அந்த சர்பத்து மாதிரி இருக்கிற தண்ணியையும் தனி ஐலாண்டா இருக்கக்கூடிய கூமாப்பட்டியும் பாக்குறதுக்கு நம்ம ஊரு கூமாப்பட்டி தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க 2 வாரம் பிறக்கும், நான் காரண்டி கல்யாணம் முடிச்சு 2 வாரம் பிறக்கும். லவ் பண்ணி டிவிஸ் ஆகாது, லவ் சக்சஸ். அரண்டு மேரேஜ் இருந்தாலும் சரி, லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி, சக்சஸ்ங்க. எங்க கூமாப்பட்டி தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க தங்கப்பாண்டி அவர்கள் இது மாதிரி வீடியோக்கள் போடுறத பார்த்துட்டு பிற ஊர்களை சார்ந்த மக்கள் ஏங்க கூமாப்பட்டி என்னங்க, கூமாப்பட்டி எங்க ஊருக்கு வாங்க, இங்கேயும் அதே மாதிரி ஏரிகள் இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி ஆறுகள் இருக்குன்னு சொல்லி அவர்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்லாண்டுங்க, எங்க ஊர் ஐஸ்லாண்டுங்க. எப்படி குளிர் தெரியுமாங்க, வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஐயோ என்னடா பெரிய கூமாப்பட்டி, எங்க ஊர் தண்ணி ஏனா இனிக்குல இவன் பாரு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு டூரிசமே தகச்சு போய் நிக்கிறாங்க. என்னங்க நாங்க கூட விளம்பரம் பண்ணி மக்களை கொண்டு வர முடியல, இவர் தனியாளா ஒரு சோசியல் மீடியா பயன்படுத்தி ஒரு வீடியோ எடுத்து இந்த அளவுக்கு அந்த இடத்த மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாரே அப்படிங்கிற ஆச்சரியத்தோட இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். எப்பவுமே தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகும்போது நம்மளுடைய திமுகவின் கழக உடன்பிறப்புகள் ரைட்டை போட வந்துருவாங்க. இந்த திட்டத்திற்கு கூட காரணம் அவர்கள் கலைஞர் தான், பெரியார் தான் அப்படின்னு பேச வருவாங்க இல்லைங்களா. இன்னைக்கு நீ இது மாதிரி கேமரா முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதற்கு காரணமும் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே பாணியில இன்னைக்கு இந்த கூமாப்பட்டி இவ்வளவு பசுமையா இருக்குன்னா அது காரணம் யாரு? எங்க கலைஞர். அவர் தான் 1971 பிளவுக்கல் அணையை கட்டினார் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாங்க. அது உண்மையான ஒன்றுதான். ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம தங்கப்பாண்டி அவர்கள் பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. ஏங்க கிட்டத்தட்ட 5 வருஷமா பிளவுக்கல் அணை பூட்டியே கிடக்குங்க. இதை சுற்றுலா தலமா அறிவிச்சு இப்ப சுற்றுலாக்கு எந்த மக்களும் வர முடியாத நிலைமையில இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே 10 கோடி நிதி ஒதுக்குனாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த திட்டமுமே செயல்படுத்தல, நாங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கங்க அப்படின்னு கழக உடன்பிறப்புகளோட ரைட் அப்க்கு கணீர்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. 5 வருஷமா பிளவுக்கல் டேம் முடங்கி இருக்கு. ஏன் எதுக்குன்னு அரசு அதிகாரிகள் நான் கேட்கிறேன். 5 வருஷமா உள்ள அலோடு கிடையாது. கூமாப்பட்டி பிளவுக்கல் டேமுக்கு 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு, உள்ள எந்த நடவடிக்கை இல்ல. நானே போய் நேரடியா பார்த்தேன். கிட்டத்தட்ட இப்போ எந்த மக்களுமே கூமாப்பட்டிக்கு சுற்றுலா போக முடியாத சூழலில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஏற்கனவே வனவிலங்குகள் அதிகப்படியாக உலாவுது அப்படிங்கிற காரணத்தினால அங்கே இருந்த பூங்காவை பூட்டி வச்சிருக்காங்க. மேலும் குளிப்பதற்கும் தடை விதிச்சிருக்காங்க. அப்போ இங்கிருந்து ஆசையாக காரில் பைக்கில் போன நபர்கள் அங்கே போயிட்டு ஏமாற்றத்தோடு திரும்பதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறையை பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டிக்கு இப்போ எந்த மக்களும் வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இங்கே குடிநீர் வசதியோ தங்குமிடமோ எதுவுமே கிடையாது. அங்கே அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறதுனால பெரும் படையெடுத்து வந்துடாதீங்க, பின்னாடி கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை சரியான ஒன்று தான். ஏன்னா திடீர்னு அதிகப்படியான மக்கள் ஒரு சின்ன கிராமத்துக்கு வரும்பொழுது அவர்களை பாதுகாப்பாக திருப்பி வழி அனுப்பி வைக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அதனால இந்த முடிவை நம்ம ஏத்துக்கலாம். இருந்தாலும் தமிழ்நாடு அரசால் சுற்றுலா தலமாக பராமரிக்கப்பட்டு வந்த ஒரு இடம் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமா பூட்டி கிடக்கிறது அப்படிங்கிறது அந்த இளைஞர் வேதனையோடு சொன்ன வார்த்தைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஏன் இந்த தங்கப்பாண்டி அப்படிங்கிற இளைஞர் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானலோட ஒப்பிட்டு அதை விட எங்க ஊர் சூப்பரா இருக்குன்னு சொல்லி வெளியே இருந்து மக்களை ஊருக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு மனம் திறந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. கொடைக்கானல், குற்றாலம், ஏற்காடெல்லாம் போயிருக்கீங்களா? தென் மாவட்டத்தில் விருந்தூர் மாவட்டம் வத்திராறு ஒன்றியம் பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கு கூமாப்பட்டி. இங்க 2 டேம் இருக்கு, கோவிலாறு இருக்கு, பெரியாறு இருக்கு, பக்கத்துல அத்திக்கல் பால்ஸ் இருக்கு, பேச்சிக்கேணி இருக்கு. இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருந்தும் ஏன் இந்த வெளி உலகத்துக்கு வரலன்ற என்னோட ஆதங்கம். கூடவே அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலையும் ரொம்ப மனவலியோட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே கண் கலங்கிருச்சுன்னே சொல்லலாம். தங்கப்பாண்டி அவர்களினுடைய வீட்டில் 2 தம்பிகள், ஒரு தங்கை, அவருடைய அப்பா அம்மா, இவர்கள் தான் அவரோட வீட்டில் இருக்கிறாங்க. அவருடைய அப்பா கறிக்கடைக்கு வேலைக்கு சொல்றாரு. ரொம்ப நின்றுகிட்டே வேலை பார்க்க வேண்டிய ஒரு
சூழல். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் படித்த ஒரு பட்டதாரி, சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவரோட கனவு. அதற்காக தான் அந்த பிஎட் பட்டப்படிப்பையும் படிச்சிருக்காரு. ஆனா அவரால் ஆசிரியர் ஆக முடியல. காரணமாக அமைந்தது ஒரு வழக்கு. நியூ இயருக்கு வந்து கேக் வெட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுராத்திரி 12 மணி தான் வெட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கும் சில சண்டை ஏற்பட்டிருக்கு. அது கைகலப்பா மாறி இருக்கு. அவரோட தம்பி கேக் வெட்டும் போது இவர் வீட்டில் செவனேன்னு தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இவருடைய தம்பி மேல, இவர் மேல, இவரோட தங்கச்சி மேலலாம் சேர்த்து வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாருன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா அவருடைய அப்பா வந்து கறிக்கடையில நின்று அவரோட காலில் வந்து புண்களே வந்துருச்சு. அவரால் இதுக்கு மேல வேலையை செய்ய முடியாதுங்க சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு. நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பையன், இப்போ நான் தான் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஆனா இவங்க இது மாதிரி வழக்கு போட்டதுனால எனக்கு வந்து ஆசிரியர் பணியும் கிடைக்காம ஆயிடுச்சு. கூடவே நான் வந்து போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன். காவல்துறை எக்ஸாம்ல கிட்டத்தட்ட பிசிக்கல் டெஸ்ட்டும் நான் முடிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா என் மேல வழக்கு இருக்கிறதுனால என்னால போலீஸும் ஆக முடியல. நான் சின்ன வயசுல இருந்து ஆகணும்னு நினைச்சேன், ஆசிரியராக ஆக முடியல. நான் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ண போலீஸ் ஆகவும் என்னால ஆக முடியல அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட இருந்திருக்காரு ரொம்ப வருஷ காலமா. அப்ப இது மாதிரிலாம் இருக்கும்போது தான் அவருடைய சொந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலியை தீர்க்கக்கூடிய விஷயமாக அந்த அருவி, அந்த அணை, அந்த நீர்க்கட்டுகள்லாம் இருந்திருக்கு. நீங்க கூமாப்பட்டி தண்ணிய பாருங்க. ஏங்க நீங்க 10ஆம் பெயிலா 12ஆம் பெயிலா காலேஜ் அறிவு வச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. லவ் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா? கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாம இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. டோன்ட் வரி. வாரத்துல 3 நாள் ஆடு மாடு மேய்க்கிறது, மிச்சம் இருக்கிற நாட்கள்ல நம்ம கூமாப்பட்டியினுடைய அந்த அணை, பிளவுக்கால் அணையில வந்து போய் குளிக்கிறது அப்படிங்கிறதே தன்னோட பொழுதுபோக்க வச்சிருக்காரு. ஸோ அப்படி போன இடத்துல தான் இவரோட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து குறைஞ்சுது. நான் வந்து ரொம்ப மன இறுக்கத்தில் இருந்தேன். அங்கே போய் குளிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோவில் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா கூமாப்பட்டி வாங்க, உங்களுக்கு வந்து கணவன் மனைவில பிரச்சனையா நீங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். நான் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததுக்கான காரணமா இருந்தது இந்த இயற்கை தான். அப்போ இந்த இயற்கையோட இயற்கையை நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னாரு, ரொம்பவே உருக்கமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு டைம் வந்து குற்றாலம் போறதுக்காக நண்பர்கள் கூட நான் சேர்ந்து போறதுக்கு திட்டமிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால என்னால் குற்றாலம் வந்து போக முடியல. அவர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் நான் வந்து முடிவு பண்ணேன், நம்மளோட ஊர்லேயே அணை இருக்குது, அருவி இருக்குது, ஆறு இருக்குது, அதில் நீர் இருக்குது, அப்புறம் ஏன் இங்கே வந்து மக்கள் இல்லை, சுற்றுலாத்தலமாக இல்லைன்னு யோசித்தேன். ஸோ அன்னையிலேருந்து என்னோட ஊரையும் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படின்னு நான் வந்து முடிவெடுத்தேன். இன்றைக்கி அதை நான் வந்து பண்ணியும் காட்டியிருக்கேன்னு சொல்லி நெகிழ்ச்சியோட சொன்னார். நிச்சயமாக வந்து ஒரு தனி மனிதன் ஒரு குக்கிராமத்தை சுற்றுலாத்தலமாக தமிழ்நாடு முழுக்க அறிய வச்சிருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை தான். கிட்டத்தட்ட இவருடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பல மக்களும் கூமாப்பட்டியை நோக்கி வந்ததை தொடர்ந்து அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பிளவுக்கால் அணையை சீரமைக்கக்கூடிய பணிகள் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படும். ஏற்கனவே நம்ம திட்ட அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கோம். அதற்கான அப்ரூவல் கிடைச்ச உடனே நாம அந்த பணியை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்க. நிச்சயமா இதற்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் செய்தியை மாறிச்சு இல்லைங்களா? இனிமே அந்த ஊரினுடைய அணை வந்து பராமரிக்கப்படும், அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் அப்படிங்கிற மாற்று கருத்தை இல்லை. ஏன் அடுத்து வரப்போற சட்டமன்ற தொடரில் கூட கூமாப்பட்டின்னு சொல்லி சிறப்பு நிதி கூட ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுல கூடுதலா ஒரு விஷயம், கூமாப்பட்டி மாதிரியான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஊர் நம்ம பல மாவட்டங்களையும் இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற குக்கிராமத்தில் மட்டும்தான் இது மாதிரி நீர்க்கட்டுகள், அணை, மலையெல்லாம் இருக்கு அப்படின்னு கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களும் இருக்கு. ஆனா எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு விஷயம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க தங்கப்பாண்டி இருக்காரு. எங்க ஊரு கூமாப்பட்டியை பாருங்க, அங்க பாருங்க தண்ணிய பாருங்க. எங்க மே மாசத்துல எந்த ஊர்ல அப்படி தண்ணி இருக்குமா? எங்க தண்ணிய பாருங்க. எங்க ஊரு தண்ணியில குளிச்சானா செத்த போன கூட உசுறு வந்துடும். குறிப்பா அந்தந்த இயற்கை எழில் கொஞ்சம் கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த இயற்கையை வந்து மிகப்பெரிய அளவில் ரசித்து பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா அது அவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ நான் கூட கன்னியாகுமரியில் படித்து வளர்ந்தவன் தான். அப்போ எங்களுடைய மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து இவர் ரசித்த மாதிரி எங்களுடைய தண்ணியை பாருங்க சர்பத்து மாதிரி இருக்குது, எங்களுடைய ஊரை பாருங்க ஒரு தனி தீவு மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சிருப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர்கிட்ட அந்த ரசனை இருக்குது, இயற்கையின் மீது ஒரு பெரிய நேசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அவரே அதுவும் சொல்கிறார் அந்த பேட்டியிலேயே, எனக்கு வந்து இயற்கை மீது ரொம்ப அலாதியான பிரியம், எனக்கு வந்து ஆடு மாடுகள் மீது பெரிய அன்பு. இவர் வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க, இவர் மட்டும் வெஜிடேரியன். காரணம் என்னன்னா எனக்கு இயற்கையின் மீது அன்பு, உயிர்களின் மீது ஒரு பெரிய நேசம் இருக்குன்றாரு. நிச்சயமா வந்து போற்றத்தக்க ஒன்று. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஊரை நேசிச்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஊரை ஒரு சுற்றுலாத்தலமா மாத்திரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவர் பேசுற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சிரிப்பா கூட இருக்கலாம். என்னங்க இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, அந்த ஊருக்கு வாங்க இந்த ஊருக்கு வாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவரை வந்து கேலி செஞ்சவங்க ரொம்பவே அதிகம். இவருடைய வீட்டிலேயே அவரோட அப்பா வந்து
படிச்சுட்டு இது மாதிரி பேசிட்டு இருக்கானே நம்ம பையன் அப்படின்னு சொல்லி இவர் ரீல்ஸ் போடுறத பார்த்து திட்டிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா இப்ப எல்லாருக்கும் புரிய வருது இவருடைய இயற்கை மீது அன்பு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நபரும் அவங்களோட ஊரை எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா போடணும்ன்றது சொல்ல வரல. கிட்டத்தட்ட அவங்கவுங்க ஊர் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு இருக்கும், இப்ப அது இருக்காது. அந்த ஆறுங்கிறது ஒரு ரோடாவே மாறி போயிருக்கும். அந்த ஆறு வாய்க்காலா கூட இல்லாம தடம் கூட தெரியாம அழிஞ்சு போயிருக்கும். நம்மளே பல விஷயங்கள் இப்படி பார்த்துருப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள் இதெல்லாம் இன்னும் அடுத்த ஒரு 50 வருஷம் கழிச்சும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நாம எல்லாருமே சேர்ந்து அதை பாதுகாக்கணும். இவர் எப்படி அவங்க ஊர் மேல எவ்வளவு நேசம் வச்சு அந்த ஊருக்கு வந்து நீங்க வாங்க சுற்றுலாத்தலமா இது மாத்துங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலுமே இந்த ஊர் இப்படிலாம் இருந்திருக்குன்றதை ஆவணப்படுத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு கூட இவரோட வீடியோக்கள் பார்க்கும்போது ஓ இப்படி கூமாப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, அந்த ஊர் இவ்வளவு பசுமையா இருந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வரும். அது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நம்ம எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மாவட்டத்திற்கு உள்ள இது மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர விஷயம். நன்றி.